ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது தேர்ஸ்டே ஈவினிங். இன்றைக்கி மார்னிங் என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து மூக்கல்ல பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் வந்து எண்ணெயாவது நெய்யாவது சேர்த்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, இலை, ஸ்டார் அனாஸ் அதெல்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்து போட்டு அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து வீட்டுக்கு நார்மலாக சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் சாதாரண அரிசி எடுத்ததுனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். கொத்தமல்லி புதினாலாம் போட்டப்புறம் நல்லா வதங்கினப்புறம் நமக்கு தேவையான அளவு மூக்கல்ல அதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் நான். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைக்கேற்ப குறைச்சிக்குங்க அந்த காரத்தை. அப்புறம் மூக்கல்ல சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 டம்ளர் தண்ணி நான் மூக்கல்ல வேக வச்சிருந்தேன். அந்த தண்ணியே இருந்துச்சு, அதையே அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ண வச்ச அரிசியும் அதில் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். நல்லா கொதி வந்தப்புறம் குக்கரை மூடினோன்னா கரெக்டாக 2 விசில் வந்தால் போதும். பாஸ்மதி ரைஸ்னால் உங்களுக்கு 1 விசில் வந்தாலே கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து வீட்டு அரிசின்றதுனால அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 2 விசில் விட்டேன். நல்லா கொதி வந்தப்புறம் மூடிட்டு 2 விசில் விட்டால் கரெக்டாக இருந்துச்சு, வெந்து வந்திருந்தது. விசில் வந்தப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குக்கர் நல்லா விசில் அடங்கிருச்சு, சூப்பராக வெந்து வந்திருந்தது, டேஸ்ட்டும் நல்லா